வணக்கம். பறக்கும் விமானத்தில் பெண் பலி. இது டோஹாவில் இருந்து பரிசுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். இராணுவ முகாம்களுக்கு காணி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாடுகள் மேய்வதற்கான, அதாவது கால்நடைகள் மேய்வதற்கான மேய்ச்சல் தரவைகளுக்கு இடமில்லை. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டு. புலனாய்வு பிரிவின் கோரிக்கை நிராகரிப்பு. வவுனியா நகரத்தில் காணி தேவை என்று சொல்லி கேட்ட புலனாய்வு பிரிவினருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நிம்மதியாக வழிபடுவதற்கு இடம் கொடுங்கள் அனுர அரசிடம் கோரிக்கை. அத்துமீறி மீன்பிடித்தல் தொடர்பான ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுடைய திட்டவட்டமான கருத்து. இவை தொடர்பான கருத்துக்களை நீங்கள் இந்த காணொலியில் விரிவாக ஆராய்வோம். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். டோஹாவில் இருந்து பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென சுகையினமுற்ற இலங்கை பொன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பொண்ணுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ஈராக்கில் எர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவக் குழு தெரிவித்தது. பிரான்சில் தங்கியிருந்த 81 வயதுடைய இலங்கை பொன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இராணுவ முகாம்களுக்கு காணி, மேய்ச்சல் தரைகளுக்கு காணி இல்லை. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பொதுமக்கள் சுட்டிக்காட்டு. வவுனியாவில் உள்ள பெரும் காடுகளில் ஏக்கர் கணக்கான காணிகளை அழித்து இராணுவத்தினர் முகாம்களை அமைத்துள்ளனர். ஆனால் மேய்ச்சல் தரவைகளை அமைப்பதில் அக்கறை காட்டவில்லை என்று பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்போதே பொதுமக்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. இது தொடர்பில் பொதுமக்கள் சிலர் தெரிவித்ததாவது: வவுனியாவில் உள்ள கால்நடை வளர்ப்போர் மற்றும் பண்ணையாளர்கள் மேய்ச்சல் தரைகள் இல்லாமல் தமது கால்நடைகளை பராமரிக்க பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேய்ச்சல் தரைகளை அமைக்குமாறு பல தடவைகள் கோரப்பட்ட போதிலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வவுனியாவில் உள்ள பெரும் காடுகளில் ஏக்கர் கணக்கான காணிகளை அழித்து இராணுவத்தினர் முகாம்களை அமைத்துள்ளனர். ஆனால் மேய்ச்சல் தரைகளை அமைப்பதில் ஆர்வம் காட்டப்படாமை ஏமாற்றம் அளிக்கின்றது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு கால்நடை வளர்ப்பு பிரதானமான பங்களிப்புகிறது. இவ்வாறு இருக்கையில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரைகளை அமைப்பதில் அக்கறை அற்று அதிகாரிகள் இருப்பது மிகவும் தவறான விடயம் என்றனர். இதையடுத்து குளங்களின் அரைகரை பகுதிகளில் மேய்ச்சல் தரைகளை அமைப்பதுடன் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஷே திலகநாதன், அரச காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருப்பவர்களிடம் இருந்து அந்த காணிகளை மீட்டு மேய்ச்சல் தரைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். வவுனியா நகரில் காணி புலனாய்வு பிரிவின் கோரிக்கை நிராகரிப்பு. தேசிய புலனாய்வு பிரிவுக்கு அலுவலகம் அமைப்பதற்காக வவுனியா நகர பகுதியில் காணி கோரப்பட்ட நிலையில் அந்த காணி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது இந்த கோரிக்கை தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டுள்ளது. நிம்மதியான வாழ்வுக்கு வழிவகைகள் ஏற்படுத்துங்கள் ரவிகரன் என்று வலியுறுத்தி வெடுக்குநாரை மலை தொடர்பாக அவர் கருத்து கூறியிருக்கின்றார். வவுனியா வெடுக்குநாரை மலை ஆதிசிவன் ஆலயத்தில் தமிழர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் தங்களின் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு வழிவகைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு குழுவின் தலைவருமான அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கும் போதே வெடுக்குநாரை மலையில் தமிழர்களின் வழிபாட்டு சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: வெடுக்குநாரை மலையில் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் சென்று வருவதற்கும் எந்த தடையும் இல்லை. உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் அங்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக மக்கள் செல்லும் போது பல்வேறு அடக்குமுறைகள் கடந்த காலங்களில் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் ஆலயத்துக்கு செல்லும் பாதைகள் சீரமைக்கப்படவில்லை. இவ்வாறான வஞ்சிப்புகளை இந்த அரசாங்கமும் மேற்கொள்ளக்கூடாது. ஆலயத்துக்கு செல்லும் பாதைகளை சீரமைக்கப்பட வேண்டும். அத்துடன் ஆலய வளாகத்தில் குடிதண்ணீர் வசதி செய்யப்பட வேண்டும்.
கடந்த சிவராத்திரி தினத்தன்று வழிபாடுகளுக்கு சென்ற அடியார்கள் குடிதண்ணீர் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அடியவர்களால் எடுத்துச் செல்லப்பட்ட குடிதண்ணீர் கூட போலீசாரால் பறித்து குடிதண்ணீர் வழங்காமல் கூட எமது மக்கள் வஞ்சிக்கப்பட்டனர். வெடுக்குநாரி மலை அமைந்துள்ள பகுதி தற்போது வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஆலய வளாகம் வனவள திணைக்களத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அந்த ஆலயத்தில் பதிவு செய்வதற்கு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் மலையுச்சியின் முன்னர் இருந்ததைப் போன்று சிறிய அளவிலான பாதுகாப்பு கூடாரத்தை அமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். அத்துமீறி மீன்பிடி தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. மீன்பிடி அமைச்சர் திட்டவட்டம். அத்துமீறி மீன்பிடி தொடர்பில் எந்த ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள போது இலங்கை இந்தியா மீனவர்களிடையே ஒரு மனிதாயமான தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கான கலந்துரையாடல் எப்போது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் என அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது அத்துமீறி மீன்பிடி தொடர்பில் எந்த ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மீனவர்களுக்கு இடையிலான சமரச பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்துவிட்டது. இனி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் பேசப்படுகின்றன. மனிதாயமான உதவிகளை வாங்குவதோ அல்லது கொடுப்பதோ தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்லப்போவதில்லை என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.